தபோவாணீம் தபோவாணீம் தன்னிகரில்லாம் தபோவாணி தபோவாணீம் தபோவாணி இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனம் இந்தியாவின் முதல் முதியோரின் முயற்சி வயதில் முதிர்ந்தவர் இளமை மனங்களின் இணையவானொலி ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ரேடியோ பை சீனியர் சிட்டிசன். தபோவாணி இது இணைய வானொலி. இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு. உங்களுடன் இணைவது அனுசூயா. தபோவாணி 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 தன்னிகரில்லா தபோவாணி 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 தபோவாணி. The first internet radio by senior citizens. தபோவாணி. ஹலோ நேயர்ஸ், நமஸ்காரம், வணக்கம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பழங்கதைகள் சீரீஸில் 4வது எபிசோடு சொல்கிறார் ஸ்ரீ ஆர் சுப்பிரமணியன் அவர்கள், செக்ரட்டரி தப்போவன். கேட்கலாம் வாங்க. எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து தழைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகள் எல்லாம் தந்தைபம் எந்தைபம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது மேல் கங்குல் பகல எல்லை உளதது கருத்து செய்ததுவே கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக அறிகற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற கணங்கு கண்டுகளான் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். நீ சொல்ல போறதே கண்டினியூவேஷன் ஆஃப் த பழைய ஸ்டோரி. 3 நாளைக்கு சொல்லியாச்சு, இன்னைக்கு 4வது நாள். இருந்தாலும் கொஞ்சம் பூர்வ கதையை சொல்லிட்டானாக்க புதுசா கேட்கிறவாளுக்கும் இதுக்கும் சௌரியமா இருக்கும்னு அதை ஒரு சுருக்கமா சொல்லிட்டு மேல போறேன். ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஏபிள் மந்திரி ஒருத்தர் இருந்தார், ஒரு குரு ஒருத்தர் இருந்தார். அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லைன்னு தெய்வத்தை பிரார்த்தின்றதுக்கு 3 பேருக்கும், ராஜாக்கும் மந்திரிக்கும் புருஷ பிரஜைகளும் அவருக்கு ஒரு ஸ்திரீ பிரஜையும் உண்டாச்சு. இவ வித்தையெல்லாம் கத்துண்டா. அந்த பொண்ணு ராஜகுமாரனை ரொம்ப நேசிச்சுட்டு இருந்தா. ராஜகுமாரன் சொன்னா, நீ என்னோட குருவோட பொண்ணும் அப்படின்னு சொன்னா. அவ என்ன பண்ணினா, நீ என்னோட தகாத முறையில நடந்துட்டேன்னு ஒரு நாளைக்கு அவர்கிட்ட போய் அவ அப்பாட்ட போய் சொல்லி, அவர் ராஜகுரு அந்த ராஜாட்ட போய் இந்த மாதிரி பண்ணினவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா. அவன் மரண தண்டனை கொடுக்கறேன்னு உடனே அந்த அமைச்சரோட பையனும் ராஜாவோட பையனும் சேர்ந்து வெளியூர் போயிட்டா. அங்க ஒரு கோயில்ல போன உடனே அங்க ஒரு படம் இருந்தது, 2 பொண்களோட படம் இருந்தது. அதை பார்த்து ராஜகுமாரன் மயங்கி போனா. மந்திரி குமாரனுக்கு அந்த பொண்களை இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற அந்த ட்ரஸ்டிட்ட ஒப்படைச்சு விட்டு இவன் வெளியூர் போய் தேடின்னு போனான். தேடின்னு போன உடனே ஒரு தனி நாட்டுக்கு போய் அந்த போய் எண்ணெய் தேய்ச்சி விடவனோட ஸ்நேகம் பண்ணிட்டான். ஸ்நேகம் பண்ணிட்டு அந்த 2 ராஜகுமாரிகள் இருக்கிறது தெரிஞ்சது. அந்த பொண்களுக்கு அந்த ராஜா கல்யாணமே பண்ணி வைக்கல.
ஏன்னா அவன் பொண்கள் இருந்தான்னாக்க ராஜாங்கத்தை வேற யாருக்காவது கொடுக்கணும்னு. இவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட சொன்னா அந்த எண்ணெயில அவனோட இந்த பொண்களோட நிழலை பார்த்த உடனே இவா 2 பேர் இருந்தாலும் தெரிஞ்சுட்டான் அந்த மதுரை குமாரன். சரி என்ன பண்றதுன்னு தெரியல. ஹி கேம் டு எ நாட். அங்கேருந்து நான் சமுத்திரத்துல முழுக போனா அப்ப பரமசிவன் அவனை காப்பாத்தி நான் சாதுவா சொல்றேன், நீ ராஜகுமாரன் மாதிரி தெருவுல சுத்தின்னா ராஜகுமாரன் மாதிரி அவன் தெருவுல சுத்தி இருந்த போது சிவனடியார் மாதிரி பரமசிவன் போய் அந்த ராஜாட்ட சொன்னா, நீ உடனே உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இந்த மந்திரி குமாரனுக்கு அவ கல்யாணம் பண்ணி வச்சா. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே எந்த பொண்ண அவன் விரும்புறான், ராஜகுமாரன் விரும்புறான்னு தெரியல இவனுக்கு. அதனால ஒவ்வொரு நாள் ராத்திரி ராஜகுமாரி அவன்கிட்ட அப்ப படுக்கைக்கு வரப்ப ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை சொல்லி அந்த நாளை ஓட்டி விடியற வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா இவன் சொல்லிட்டு இருக்கான். 4 நாள் 2 கதையா 2 ராஜகுமாரிகளுக்கும் சொல்லியாச்சு. இன்னைக்கு 5வது நாள் ராத்திரி மூத்த ராஜகுமாரி வரா. வந்த உடனே சொல்றான், நான் உனக்கு கதை சொல்றேங்கிறான். நீங்க கதை சொல்லி ஏமாத்ததே நீங்க குழப்பா வச்சுருக்கீள். இந்த மாதிரி நீங்க கதை சொல்லி எனக்கு முடியாதுங்கிறான். இல்ல கதை பிடிக்கலைன்னா எப்ப வேணா நிறுத்திப்பிடு, அதனால பரவாயில்லைங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறான். இப்ப புதுசா வந்தவாளும் பழசா இருக்கிறவாளும் ஒரே லெவலுக்கு வந்தாச்சு. இப்ப எந்த கதை சொல்றேன்னா, உதயகிரியில லோகாதிபன் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு 7 புள்ள குழந்தைகள் பிறந்தது. அவன் நல்லபடியா ஆட்சி நடத்திட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு சரத்ருது பூர்ணிமா மாதிரி பௌர்ணமி நல்லா காஞ்சிட்டு இருந்தது. இப்ப என்ன பண்ணினா நம்ம பையன்களை கேட்கலாம், அவளோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிய வரும் அப்படின்னு ராஜா சொன்னான். சரி கூப்பிடலான்னு ஒவ்வொரு பையனா இருக்காங்க. சந்திரனுக்கே என்ன பண்ணலாம்ப்பான்னு கேட்டான். அவன் சொன்னான், படை எடுத்துன்னு போய் நம்ம எதிரிகளோட சண்டை போட்டு ஜெயிச்சா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னா. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. பாட்டு பாடினாக்க ரொம்ப நல்லா இருக்கும்னா. ஓகேப்பா, யுவர் நைஸ் பாய்னா. 3வது ஆளை கூப்பிட்டான். அவன் நல்லா நிலத்தெல்லாம் உழுது பயிர் பண்றதுக்கு தயார் பண்ணினான்னாக்க உடம்புல சிரமமே தெரியாதுன்னா. ராஜா சொன்னா தட் இஸ் ஃபைன். 4வது பையனை கூப்பிட்டான். அவன் எங்கேயாவது நம்ம வெளியூர் நடந்து போய் அங்கங்க இயற்கை காட்சிகள்லாம் பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னா. ராஜா அதுலயும் ரொம்ப திருப்தி ஆயிட்டான். அடுத்த பையனை கூப்பிட்டான், 5வது பையன். அவன் சொன்னா, காட்டு மிருகெல்லாம் வேட்டையாடினா ரொம்ப நல்லா இருக்கும்னா. நீ ராஜகுமாரன்பா, வேட்டையாடுறது இந்த பௌர்ணமியில சரின்னா. கடைசியில 6வது பையனை கூப்பிட்டான். அவன் பிசிக்கல் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணினா நல்லா இருக்கும்னா. வெரி குட்னா. அவனை 7வது பையனை கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே என்னப்பா பண்ணினா சௌரியமா இருக்கும் கேட்டான். அவன் நான் மனசுல இருக்கிறத ஒளிவில்லாம சொல்லலாமான்னு கேட்டான் அந்த பையன். அதுக்கு தானேப்பா அவனையே நான் கேட்கிறேன், உன் மனசுல இந்த சந்திர வெளிச்சத்துல என்ன பண்ணலாம்ப்பான்னு கேட்டான். அவன் சொன்னா, நல்லா இந்த மாதிரி ஒரு உப்பரிகையில நல்ல ஹம்சதூளிகா மஞ்சத்துல நான் படுத்துன்னு இருக்க, வெத்தலை பாக்கு இந்திரகுமாரி மடிச்சு கொடுக்க, நாககுமாரி எனக்கு விசிறி விட்டு இருக்க, அக்னி குமாரி காலை எனக்கு பிடிச்சு விட்டு இருக்க, வருணகுமாரி பாடிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பான்னா. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுதோ. என்னப்பா நான் பெரிய விஷயங்களை பத்தி கேட்கிறேன், நீ சிற்றின்பத்தை பத்தி பேசுறையேன்னா. நீங்க மனசுல இருக்கிறத சொல்லுன்னு சொன்னேன், நான் சொல்லிட்டேன்னா. நீ மனசுல இவ்வளவு போக்கில்தனமா இருக்கிற பையனை நீ வேண்டாம், உன்னை விடியறதுக்கு முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கலன்னா நான் உன்னை கொண்டு விட போறேன் அப்படின்னு. அவ அம்மா சொன்னா, ஏன்டா இந்த மாதிரி சொன்ன, அவர் கேட்கறதுக்கெல்லாம் சீரியஸ் கிடையாதுன்னு அந்த மீடியத்தை யூஸ் பண்ண. அவன் சொன்னா, அவர் மனசுல இருக்கிறது சொல்லுன்னு சொன்னார்,
நான் சொல்லிட்டேன், நான் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாதுன்னா. அவ அம்மாவுக்கு ரொம்ப அவனுக்கு வாஞ்ச ஜாஸ்தி. அவன்கிட்ட நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ ஊரை விட்டு ஓடி போயிடு, நான் கொலகார ஆளுக்கெல்லாம் ஏதோ மிருகத்தை கொண்டு வந்து நான் ரத்தத்தை காட்ட சொல்றேன்னா, அந்த காலத்துல டிஎன்ஏ டெஸ்டோ ஆர்ஹெச் இதெல்லாம் செக் பண்றது கிடையாது, ஷேப்பா இருந்தா ரத்தம் தான். அதனால அடிச்சு கொண்டு காமிச்சான். அதை ராஜா அவன் இறந்து போயிட்டான், முடிவு பண்ணிட்டான். இந்த பையன் ரொம்ப தூரம் போனா ராத்திரி விடியறதுக்குள்ள ரொம்ப சோர்ந்து போய் அங்க காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போய் ஒரு பாட்டியோட வீடு ஒண்ணு இருந்தது. அங்க ஒரு கிழவி இருந்தா, அவரு மாட்டை வச்சுட்டு இருந்தா. ஆனா அவர் ரொம்ப ஸ்மார்ட் கிழவிகள். நம்ம கதையில வர கிழவிகள்லாம் தனியாகிற கிழவிகள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பா. எல்லாம் தட் இஸ் கிரிட்டிக்கல் இன்புட் ஃபார் சர்வைவல். சொன்னா அவ சொன்னா, நீ இந்த மாதிரி அவன் கதையை சொன்னா, நீ பண்ணினதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல, நீ இந்த மாட்டை மேய்ச்சின்னு வந்து எங்க கூட இரு அப்படின்னு அவ சொன்னா. அவ சொன்னா, நீ மேற்கப்போ கிழக்கப்போ தெக்கப்போ வடக்க மட்டும் போகாதேன்னு அவனை அட்வைஸ் பண்ணினான். இவன் 3 நாள் ரொம்ப சின்சியர் பாயா போனான். அவன் ரொம்ப எக்ஸ்ப்ளோரேட்டரி நேச்சர், ரொம்ப அட்வென்ச்சரஸ். 4வது நாள் வடக்க போனான். வடக்க போன உடனே அங்க நாகமரம் இருந்தது. அங்க உட்காந்து நிறைய நாகப்பழத்தை தின்னான். அவன் மரத்து மேல ஏறி பார்த்தான். அங்கிருந்து தூரத்துல பார்த்தா ஒரு தடாகம் தெரிஞ்சுச்சு. அந்த தடாகத்துல தேவகுமாரிகள்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தா. அவனுக்கு ரொம்ப யங் பாய் அவன் வந்து ஓ குளிக்கிறாளா இங்கே அப்படின்னு நினைச்சுட்டு மெதுவா அங்க போனான். போய் இந்திரகுமாரியோட ட்ரெஸ் அவ வெளியில அவுத்து போட்டுட்டு அவ குளிக்க போயிருந்தா. அந்த ட்ரெஸ்ஸை தூக்கின்னு ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே அவ பின்னாடியே ஓடி வந்தா. என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு ஓடி வந்தா. இவன் உடனே திரும்பி பார்த்தான். இவன் கல்லா போயிட்டான். கல்லா போன உடனே அவ இவன் ட்ரெஸ் எடுத்துன்னு போயே போயிட்டான். இந்த பாட்டி ராத்திரி முழுக்க பார்த்தா வரல. ஒரு 12 மணி ஆச்சு ராத்திரி. சரி, இந்த பையன் சொன்னதை கேட்காம வடக்கு பக்கம் போயிருக்கான் அப்படின்னு ஒரு குச்சி எடுத்துன்னு ஒரு லாந்தலை எடுத்துட்டு கையில கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்துன்னு வடக்கு பக்கம் வந்தா. அவன் நினைச்சா மாதிரி இவன் கற்சிலையா அங்க இருந்தான். இவ நல்லா மந்திரம் எல்லாம் தெரிஞ்சவ. அவனுக்கு தண்டை நிறைய போட்டு ஊத்தி அவனை குழைக்க வச்சான். நான் தான் வராதே இங்கேயே வந்தேன்னா. அவன் சொன்னா, என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியல, அங்க போன உடனே வந்துட்டேன்னா. பாட்டி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் டைப். அவ சொன்னா, எனக்கு புரிஞ்சு கொடுத்துப்பா, ஒன்றும் கவலை இல்லை, நீ வந்து நாளைக்கும் அதே பக்கம் போ, அவள்லாம் குளிக்க வருவா. இந்த தடவை என்ன பண்ணு, நீ ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அவ எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் அத காதுல கேட்காம ஓடி எங்கிட்ட வந்துவிடும். அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு, இந்த புடவையை தூக்கிட்டு. மறுநாள் போனா அதே மாதிரி புடவை ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே அந்த பாட்டி என்ன பண்ணா, அவன் தொடைய கட் பண்ணி அந்த புடவைய உள்ள வச்சு தச்சு அவனை ஒரு குழந்தையா மாத்தினான். குழந்தையா மாத்தின உடனே அந்த தொட்டில போட்டு ஆட்டிட்டு இருந்தா. இந்திரகுமாரிக்கு ஏன்னா அந்த புடவை கட்டிக்கலன்னா அவ திரும்பி அவ தேவலோகம் போக முடியாது. அதனால அவ அந்த புடவை இங்க வந்தா. இங்க வந்து புடவையெல்லாம் இங்க ஒத்துன்னு இழுத்துன்னு வெளியேம்மா அப்படின்னா. அவ சொன்னா, இங்க ஒரு வந்தான், இங்கதான் வந்ததா அப்படின்னா. எங்க நாட்டு பேச்சு பேரந்தமா தொட்டுல இருக்கான், தெரியாதுன்னா. அவ வந்து, இந்த மாதிரி நீ அலங்கோலமா வரலாமா வயசு பொண்ணுன்னா, என்ன பண்றதுன்னு தெரியல. அவ அங்கேயே உக்காந்தா, அவளால மேல போக முடியல. இந்த பாட்டி அவன் நைச்சியமா பேசி, நீ வந்த, நான் தான் அவனை மாத்தி வச்சிருக்கேன்னா வந்து நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கதான் இருந்தா அவனை வந்து நான் பண்றேன், நீ அவன் கூட இருக்கணும்னா. அவளுக்கு நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் அவளுக்கு ஒன்றும் தெரியல. சரின்னு அவனை அங்க கல்யாணம் பண்ணி வச்சா. கொஞ்ச நாள் இருந்தான். அப்புறம் பாட்டிகிட்ட சொன்னா, இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் இருந்து உனக்கு சிரமம் கொடுக்க முடியாது பாட்டி, நான் எங்கேயாவது நான் வேலை பண்ணி போய்க்கிறேன்னா. அவ சொன்னா, நீ ஜாக்கிரதையா போப்பா, நீ வந்து ஒரு தேவகுமாரியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எப்பொழுதும் ப்ராப்ளங்கள் உனக்கு இருக்கும், அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கிறது உன்னோட பொறுப்பு, அவளை பார்த்துட்டு நீயும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அவ அட்வைஸ் பண்ணா.
ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா வா. இன்னொன்னு, சண்டைக்கு போறப்பையோ வேட்டைக்கு போறப்பையோ இந்த புடவைய உன் உடம்போட எடுத்துன்னு போகக்கூடாது. யாராவது நம்பிக்கையான வாழ்க்கை கொடுத்துட்டு போகணும். இதை எடுத்துன்னு போகக்கூடாது, உனக்கு ஹானி வரும் வார்னிங் கொடுத்தான். Let us meet after a short break. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தபோவாணி 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 தன்னிகரில்லாம் தபோ. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ www.i-radiolive.com உடன் இணையுங்கள். தபோவாணி தபோவாணி தபோவாணி. Hello Niyas, welcome back after the break. அவன் ஒய்ஃபை கூட்டு போனான். அங்கிருந்து ரொம்ப தூரம் போய் விஸ்வரஞ்சித நகரம்னு ஒரு நகரத்துக்கு வந்து ஒரு ரிவர்ல குளிச்சுட்டு இருந்தான். அந்த ஊர் அமைச்சன் அங்க வந்து அந்த இந்திரகுமாரிய பார்த்தான். அவன் போய் ராஜாட்ட சொன்னா, இங்க ஒரு ஆள் வந்திருக்கான், அவன் ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா, அவளைத்தான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தேன். அவன் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலியா இருக்கான், ரொம்ப ஏதாவது நம்ம பண்ணா. ராஜா சொன்னா என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து கூட்டின்னு வந்து இவனுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து இவனை மெய்காப்பாளனா வச்சுக்க சொன்னான். இவன் மெய்காப்பாளனா இருந்துட்டு இவனுக்குன்னு ஒரு தனி பேலஸ் கொடுத்திருந்தா. அந்த பேலஸ்ல அந்த இந்திரகுமாரி இருந்தா. அவ வெளியிலே வரமாட்டான், அங்கதான் இருந்தா. ஒரு நாளைக்கு இந்த ராஜா போய் அவ சம்பளம் கொடுக்கறதுக்கு போய் பார்த்தான். அவன் பார்த்த உடனே அவன் அமைச்சன் சொன்னது ரைட்டு தான், அவ தேவகுமாரி தான், இவளைத்தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிடணும். அவன் அமைச்சர் எல்லாம் கேட்டான் என்ன பண்றதுன்னு. நீ அவன் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது முடியாது, அவனை நீ தீர்ப்பாத்தான் முடியும்னா. எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, நீ ஒண்ணு பண்ணு, ரொம்ப தலைவலி வந்தது மாதிரி நடி. அவன் வந்து உனக்கு பர்சனல் உன்னை பார்த்துக்க வேண்டியவன், என்ன வேணும்னு உன்னை கேட்போம். அப்ப சொல்லு, எனக்கு வந்து நாகத்தோட கார்க்கோட விஷம் தான் எனக்கு வேணும்னு சொல்லு. அவனை போய் எடுத்துன்னு வர சொல்லலாம். கார்க்கோட விஷமாவது வரதாவது அவன் போயிடுவான், நீ அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் மதியூகி மந்திரி அவனுக்கு அட்வைஸ் கொடுத்தான். இவன் நேர ஆத்துக்கு வந்து ரொம்ப சோர்ந்தா மாதிரி இருந்தான். இந்திரகுமாரி கேட்டா, ஏன் இவ்வளவு சோர்ந்து இருக்கேன்னு கேட்டா. அவன் சொன்னா, இந்த மாதிரி கார்கோடகன்ட்டேருந்து அந்த விஷத்தை கொண்டு வரணுங்கிறான், நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்னா. இதுக்காக கவலைப்படுற, ஒரு 5 நாள் நீங்க வாங்குவா, 3 நாள் நீங்க ஆத்துல இருங்கோ, நீங்க எப்ப பார்த்தாலும் மெய்க்காவல் ஓடிட்டு இருக்க, 3 நாள் ஆத்துல இருங்கோ, அப்புறம் பேசிக்கலாம்னா. 3 நாள் ஆன உடனே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாவோ. லெட்டர் எழுதி கொடுத்து, நீ போய் எந்த பாம்பு புத்து தெரியலோ அதுக்குள்ள போடு, அப்புறம் என்ன நடக்கிறது பாருன்னா. அந்த லெட்டர் எழுதியில ஒரு பாம்பு புத்துக்குள்ள போட்டான். கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாம்பெல்லாம் அது வந்து ஒரு பெரிய பல்லாக்க தூக்கின்னு வந்தது. இவன் பேர் தான் ஜெகதல பிரதாபன் பேரு இந்த ராஜகுமாரனுக்கு. இவனை கூட்டின்னு நாகலோகம் போச்சு. அப்பா, இந்த மாதிரி இந்திரகுமாரி இருக்கா, என்னோட ஃப்ரெண்டோட டாக்டர், அவ உனக்கு இந்த விஷத்தை கொஞ்சம் கொடுக்க சொல்லணும்னு சொல்லியிருக்கா, நான் கொடுக்குறேன். நீ ரொம்ப அவ இருக்கிறதுனால அவளோட சிஸ்டர் மாதிரி 2 பேரும் பழகிட்டா, என் பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, அங்க இருங்கோ அப்படின்னு சொன்னான். சரின்னு ஒரு சிமிழ்ல வந்து அந்த விஷத்தை கொடுத்து நாககன்னியையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இவன் ஊருக்கு அனுப்பிச்சுட்டான். இவன் வந்தான். இவன் சொன்னா, நான் கொண்டு வந்திருக்கேன் விஷம்னா. எங்கப்பா கொண்டு வான்னா, இங்கெல்லாம் திறக்க முடியாது, அத காட்டுக்கு போய் தான் திறக்கணும், அப்புறம் தான் ராஜாவுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா. இந்த காட்டுக்கு போய் கொஞ்சம் திறக்கிறதுக்குள்ள காடே எரிய ஆரம்பிச்சு அந்த விஷத்துல. எனக்கு விஷமெல்லாம் வேணாம், உடம்பு எனக்கு தேவையா படுத்துன்னு சொல்லிட்டான் ராஜா. அடுத்த தடவை சம்பளத்தை கொடுக்கறதுக்கு இவன் இல்லாதப்ப அவ கேஷியர் அமிச்சா. அவன் கேஷியர் போய் பார்த்துன்னா, ஒரு பொண்ணு இல்ல, அங்க 2 தேவகுமாரிகள் இருக்கான்னா. ஓ அப்படியா, சரி அவனை பண்ணு, நீ வருணன்ற போய் திமிங்கலத்தோட இத வயத்து வரின்னு உனக்கு சொல்லு, திமிங்கலத்தோட
இது வேணும்னு சொல்லு, கொழுப்பு வேணும்னு சொல்லுன்னா 8 நாள் லீவு கேடுன்னா 8 நாள் லீவு கேட்கல 6 நாள் இங்க இருந்தான். லெட்டர் எழுதி கொடுத்தான் வருணனுக்கு, அந்த அப்ப இந்திரகுமாரி, நீங்க போய் அதை சமுத்திரத்துல போடுங்கன்னா போட்ட உடனே அங்கேருந்து வந்து வருணன் அழைச்சிட்டு போய் இந்த தன்னோட புதல்வியும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த கொழுப்பையும் கொடுத்து நீங்க எடுத்துட்டு போனா அந்த திமிங்கிலம் கரைக்கு வர்றதுக்குள்ள சுனாமி நாட்டுக்குள்ள வராம, ஏன்னா அவ்வளவு பெருசா வந்தது. அவன் சொன்னா எனக்கு திமிங்கில கொழுப்புலாம் வேணான்னு சொல்லிட்டான். அதனால அதை முடிச்சுட்டு இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். இப்ப ராஜா டோட்டலி என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் சொன்னா சரி இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், நம்ம முன்னோர்களை போய் பார்த்துட்டு வர சொல்லலாம்னு ஒரு பெரிய அக்னி குண்டம் வெட்டி அதுல போனா அவன் திரும்பி வரதுக்கு சான்ஸே இல்லைன்னா பெரிய அக்னி குண்டம் வெட்டி எல்லாரும் லெட்டர் எழுதி கொடுத்தான். இந்த லெட்டர் எழுதி கொடுத்த உடனே அதை எடுத்து நான் ஆத்துக்கு போனான். அவ சொன்னா இன்னிலேருந்து 8 நாள்ல நீங்க குதிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் அக்னி பகவானுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த லெட்டரை வச்சுட்டு அவளுக்கெல்லாம் இவ பதில் எழுதினான். இந்த மாதிரி நீங்க சௌக்கியமா இருக்கலாம், நான் சௌக்கியமா இருக்கேன், நீ இல்லாதான் எனக்கு குறையா இருக்கு, நீ இங்க வந்தா நீ சௌக்கியமா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ வாயில வந்தபடி எழுதி கொடுத்தா. இதை போட்டு நம்ம அந்த இதுக்குள்ள குதிச்சான், அந்த நெருப்பு அந்த பெரிய குண்டத்துக்குள்ள குதிச்சான். குதிச்ச உடனே அந்த வழியா ஆத்துக்கு போயிட்டான். அங்க ஆத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு 7 நாள் கழிச்சு திரும்பி வந்து அவா லெட்டரை கொடுத்தான். அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சொன்னா என்ன அவளெல்லாம் வேணுங்கிறான்னா சொன்னா வந்து இந்த ப்ராசஸ் அவன் அக்னிகுமாரி அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், அவளோட ஆத்துக்கு கொடுத்தாங்க. ராஜாவுக்கு ரொம்ப இதா போயிடுது. சொன்னா இது ஒன்றும் பண்ண முடியலையேன்னா ஜெகதர பிரதாபன் சொன்னா நீங்க எல்லாரும் அக்னியில குதிங்கோ, நீங்க எல்லாம் அங்கங்க போய் சேருவேன், சௌக்கியமா உங்க பெரியவாளை பார்க்கலாம், பார்த்துட்டு திரும்பி வரலாம்னா எல்லாம் போச்சு. எல்லாம் பெரிய ஒரு குண்டம் வெட்டி எல்லாத்தையும் ஒரு தள்ளுதல்லாம் எல்லாம் போயப்படுத்து. இவன் மட்டும் திரும்பி வந்தான். இவனோட ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸா இருந்து அவனை ட்ரீட் பண்ணவன ராஜாவா அந்த இடத்துக்கு வச்சுட்டு இவன் தன்னோட 4 ஒய்ஃபையும் கூட்டிட்டு ஒரு பெரிய ஒரு டெசர்ட்டுக்கு வந்தான். அங்க ஒரு பெரிய நகரத்தை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அங்க போன உடனே அங்க அமராவதி மாதிரி பட்டணத்தை இந்திரகுமாரி நிர்மாணிச்சா. அங்க இருக்கிற நாககுமாரி வந்து எல்லா விதமான இது மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் பண்ணா. வருணகுமாரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணினா. 4வது இருக்கிற அக்னிகுமாரி என்ன பண்ணா அந்த நாட்டுக்கு வேண்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவ கிரியேட் பண்ணா. பெரிய ராஜாவா ஆயிட்டான். அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்தான். கூட்டு வந்து அவ சௌக்கியமா இருந்துட்டு இருந்தா. இதுக்கு நடுப்பற அவ அம்மா அவங்க இருந்தா அம்மா கூட ரொம்ப அட்டாச்சு. The children are attached. ஒரு நாளைக்கு ராஜாவா இருக்கணும் வேட்டைக்கு போகணும் அப்படின்னா அப்ப சொன்னா வேட்டைக்கு போகுதுன்னா அந்த புடவைய வச்சுட்டு போகணும்னு இருக்கு இல்லையா. இவன் இந்த புடவைய அவன் அம்மாட்ட கொடுத்து இதுல உள்ள கதையெல்லாம் சொல்லாம வச்சிருமா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மாட்ட கொடுத்துட்டு போனான். இப்ப அம்மாட்ட கொடுத்துட்டு போனது அந்த அந்த 4 தேவகுமாரிகளுக்கும் தெரிஞ்சு விடுது. அவ போய் மாமியார்ட்ட போய் சொன்னா நீங்க வந்து எங்களுக்கு புடவையே வாங்கி கொடுத்ததில்ல, நார்மல் டாக்டிக்ஸ் daughter-in-law uses to get the favor from the mother-in-law. They very effectively and efficiently did it. அந்த லேடி இந்த புடவை ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்காளே அதை நான் கட்டின்னு பாக்குறேனே, ரொம்ப அழகா இருக்குனே அந்த புடவைன்னா. அது கட்டின்னு பாக்குறதுக்கு என்னம்மா ப்ராப்ளம், இவ புடவையை எடுத்துக்கிட்டா. நம்ம புடவையை கட்டின்றாலோ இல்லையோ 4 பேரும் அவாவா ஊருக்கு போயிட்டு வந்துவிட்டா இந்த நகரமும் போயிடுத்து. ரொம்ப அப்செட் ஆயிட்டான். என்ன பண்றது ஒன்றும் தெரியல. இப்ப பாட்டி சொன்ன நடந்தது. நேர போய் பாட்டியை போய் பார்த்தான் என்ன பண்றதுன்னு. இதுக்கு நடுப்பற அங்க பாட்டியாத்துக்கு போறப்ப அங்க நிறைய எறும்பெல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த எறும்பை முதிக்காம அதுல தள்ளுகள்ல படாம ஓரத்துல கூட்டு போனா ஒரு தவக்களை தவிச்சுட்டு இருந்தது. அதுக்கு ஏதோ இது பண்ணினா
ஒரு புள்ளப்பூச்சிக்கு கண்ணு இல்லாம வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணினான். இவன் பேசிக்கலி இவனுக்கு ஜீவகாருண்யம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அங்க போய் பாட்டி ஆத்துக்கு போய் இந்த மாதிரி போயிட்டு இருந்தான். நான் சொன்னேன் கொடுக்காதேன்னு, நீ பண்ணிவிட்ட, இருந்தாலும் பரவாயில்ல, நீ அங்க போ, அவ அங்கதான் டெய்லி போய் குளிக்க வந்துருப்பா, அங்க போய் நீ பிரலாபிச்சு இந்த மாதிரி பெட்டாளே நான் என்ன பண்ணுவேன்னு. என்ன இருந்தாலும் அவ உங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கா, அது நாள்பட அது கல்லும் கரையும், நல்ல நாள் வந்ததுன்னா வரும்னு அந்த பாட்டி சொன்னான். அங்க போனா நேராம ரொம்ப நாள் அழுதுன்னு தான், கண்ணு குடிக்காம. So let us meet after a short break. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தபோவாணி தபோவாணி இணைந்தோம். தபோவாணி இணைய வானொலியின் நிகழ்ச்சிகளை உங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து ஸ்பாட்டிஃபை செயலியை பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழலாம். Hello நேயர்ஸ், வெல்கம் பேக் ஆஃப்டர் த பிரேக். இந்த மாதிரி எங்க கூட நீ இருந்து இப்படி பேட்டியே, இது ரைட் இல்ல, நான் இல்லாம நான் என்ன பண்றது, இப்படியே நான் பண்ணிக்கிறதே போயிடுறேனா அப்படின்னு சொன்னான். அவ சொன்னா, நாங்க இனிமே வர முடியாதுப்பா, நான் ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், நான் உன்னை தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போகலாம், அங்கேருந்து நீ என்ன பண்றையோ உன்னோட பொறுப்பு, என்ன விடமாட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. That is the best I can do. சரி, முடிஞ்சதை பண்ணுனா ஒரு தவக்கலையாயிரனை மாத்தி ஒரு தோண்டி தண்ணுல போட்டு தூக்கின்னு போனான். அங்க போன உடனே ஜெகத பிரதாபனா மாறினான். அங்க இந்திரன் கேட்டா, நீ எங்க வந்தேன்னா, எனக்கு ரைட் இருக்கு, உங்க தேவகுமாரியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வந்திருக்கேன்னா. அவளையும் கேட்டான், ஆமான்னா. அவ சொன்னா, நான் இந்த மாதிரி ஈஸியா இது பண்ண முடியாது, 4 போட்டிகள் வைக்க போறேன், இந்த 4 போட்டிகள்ல அவன் ஜெயிச்சா உங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீங்க அங்க போலாம். இல்ல 10 மரக்கா நெல்ல வயல்ல போட்டு விதைச்சு விட்டு பொழுது விடியறதுக்குள்ள எல்லா எள்ளையும் எடுத்துன்னு வரணும்னு சொன்னான். இவன் அந்த எறும்பு ராஜாவை வேண்டினான். அது எல்லா ஒரு எள்ளு விடாம எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சு விட்டான். 2வது ஒரு மோதிரத்தை ஒரு பாழுங்கணத்துல போட்டு எடுத்துன்னு வான்னா. அந்த தவள ராஜா வேண்டினா. இந்த தவள ராஜா வந்து உள்ள போய் அந்த மோதிரத்தை எடுத்துன்னு வந்துட்டார். சரி, நல்லதா போச்சு. 3வது 7 மரங்கள் இருக்கு, ஒரே வீச்சுல வெட்டணும், ஆனா அதை பார்த்தா 2 மரம் தான் இருக்கா மாதிரி தெரிய முடியாது. இந்திரன் ஒரு ஜாலம் பண்ணினான். இத பார்த்த உடனே அந்த தேவகுமாரிகளுக்கு எல்லாம் மனசு ரொம்ப இதா போயிடுது. ஆஹா, இதுல தோத்துட்டா அவனுக்கு தெரியும் இது வந்து ஒரு பேர் காம்படிஷன் இல்ல, ஏன்னா ஃபோர்ஸ் அவன் அப்ளை பண்ணது 2 மரத்துக்கு அப்ளை பண்ணுவோம், 7 மரத்துக்கு இல்லைன்னு. அவ வந்து அவனோட மைண்டுக்கு 7 மரம்னு தெரிய முடியா அவன் அனுகிரகம் பண்ணினா அவளோட தெய்வ சக்தியினால. இவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து ஒரே வெட்டில வெட்டிவிட்டான். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. இந்திரன் சொன்னா, என்னோட பொண்ணு யாருன்னு இந்த 4 பேரை நீ கண்டுபிடிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா. 4 பேரு இந்திரகுமாரி மாதிரி உட்காந்துருந்தா. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த புள்ளப்பூச்சியை காப்பாத்தின இல்லையா, அதை ப்ரே பண்ணிட்டான். நீ யாரு ரியல் இந்திரகுமாரியோ அவ காலில் ஏறுன்னு. அது வந்து அந்த ரியல் இந்திரகுமாரி காலில் ஏறிச்சு. சரின்னு கண்டுபிடிச்சுட்டான். சரி, நீ எல்லாத்துலையும் ஜெயிச்சுட்டப்பா அப்படின்னு சொல்லி அவனோட 4 மனைவியையும் கொடுத்து நீ சௌரியமா இருன்னா. ஊருக்கு வந்து பழைய இதுல இருந்தான். அப்ப அந்த பழைய ராஜா கொடுத்துட்டு வந்தானே, அவனோட ஒரு கான்பிடென்டா அவன் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு அவனை கட் ஹிம் டு சைஸ் வந்தான். ஒரு நாளைக்கு பழையபடியே சரத்ருது பூர்ணிமா மாதிரி நல்ல இது சந்திரோதயம் இருந்தது, சந்திரஒளி இருந்தது. இவன் படுத்துண்டு அங்க 4 பேரும் அவனோட விருப்பத்தை பிரகாரம் இருந்தான். அப்ப அவ ராஜா பார்த்து, நான் உண்மையா ஒத்துக்கிறேன்பா, நீ வந்து ரொம்ப சமர்த்தம் தான் அப்படின்னு சொல்லி ராஜா அவனை ஒத்துண்டார். மந்திரிகுமாரன் கதையை முடிச்சான். நீ இந்த மாதிரி பிரதாபன் மாதிரி இருக்கிற ஒரு
பையனை நாம நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இவாளுக்கு எப்பொழுதுமே இது ஒரு கதையை கண்ட உடனே இவன் என்னடா இவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், இவனோட ஒவ்வொரு கதையை முடிக்கிறதையும் இவன் மாதிரி இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன மாதிரி இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறானேன்னு அவளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சுது. இருந்தாலும் இந்த கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால சரி இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு கேட்கலான்னா இதுக்கு நடுப்புற பார்த்தா சூரியன் உதிச்சு விடுது. சரி அப்புறம் பார்க்கலாமா, சூரியோதயம் ஆயிடுது அப்படின்னா இந்த ஜெகதல பிரதாபன்கிறது 5வது கதை மதன காமராஜன் கதையில. இந்த ஜெகதல பிரதாபன் சினிமாவா எடுத்திருக்கா, அது ஓடுன மாட்டு 3 மணி நேரம் பாட்டான பாட்டு பியு சின்னப்பா வச்சுன்னு 1944 எடுத்தா. அந்த படம் இன்னைக்கும் நெட்டில் இருக்கு, பார்க்கலாம். நீங்க நிறைய பாடல்கள் இருக்கு, பொறுமை இருக்கிறவா பார்க்கலாம். 1962 என்.டி. ராமராவ் சரோஜா தேவியை எடுத்து வச்சுட்டு தெலுங்குல எடுத்தாத, அது தமிழ்ல டப் ஆச்சு. இப்பயும் தெலுங்குல அந்த படம் யூடியூப்ல இருக்கு, பார்க்கலாம். தமிழ்ல டப்பான வருஷன் நான் தேடின்னு இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. இந்த படத்தை பாருங்க, இட் இஸ் குவைட் அன் அப்சார்பிங் ஸ்டோரி. இதை இன்னும் விவரமா இன்னும் சொல்லியிருக்கலாம், பட் மெயின் கதை இவ்வளவுதான். இது சாராம்சத்தை சொன்னேனே தவிர்த்து இதுல டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு. நேரத்தை சாப்பிட்டுட்டு நம்ம சுப்பு கச்சாமத்தான்னு நல்ல போர்ஷன் எல்லாம் வெட்டி எறிஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு நான் நேரத்தை முடிச்சுட்டு, so that at least I have made that story comprehensive. I really appreciate your patience to have listened to the thing. With this, if I have taken about 45 minutes, 30 minutes, that is the purpose. And thanks a lot to your patient hearing. அவ்வளவுதான். தபோவாணீம் 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 தன்னிகரில்லாம் தபோவாணி தபோவாணீம் தபோவாணி இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனம் இந்தியாவின் முதல் முதியோரின் முயற்சி. வயதில் முதிர்ந்தவர் இளமை மனங்களின் இணையவானொலி. First internet radio by senior citizens. தபோவாணி 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 தன்னிகரில்லா. உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுசூயா. வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம். தபோவாணி 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 தபோவாணி. The first internet radio by senior citizens. தபோவாணி. இந்த நிகழ்ச்சியை இல்லைடா